இல்லை அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு. இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. அதில் இப்போ நான் சொல்கிறேங்களுங்களேன், எங்கள் மச்சான் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுற அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமே இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அதனால் அந்த நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது. காட்டவா? அது தம்பி அதை விரும்புகிறாரு, செய்கிறாரு. அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது அவருடைய. அதனால் அவர் இப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விளைவில் படித்து வரணும். பொதுத்திறன் போற்றியில் ஒன்றா பங்கேற்று வெற்றி பெறணுங்கிறது இது சம வாய்ப்பா? இது சம உரிமையா? இது சம கல்வியா? இதெல்லாம் கொடுமை. இது வார்த்தை தான், வார்த்தை. இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அது சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வியா? பாடம் என் கையில், என் சிற்றூரில் நான் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கிற பாட புத்தகமும், நகரத்தில் வச்சுருக்க ஒரு மாணவனுடைய நகர்ப்புறத்தில், சென்னை தலைநகரில், கோவை மாதிரி முதன்மையான நகரங்களில் ஒரு மாணவன் வச்சுருக்கிற புத்தகமும் ஒன்று, பாடத்திட்டம் ஒன்று. கல்வி சமச்சீராக இருக்கா? சமமாக இருக்கா? சொல்லுங்கள் தம்பி, சமமாக இருக்கா? இங்கே படிக்கிறவனு குளிரூட்டப்பட்ட அறை, இவன் உட்கார்ந்து படிக்க நாற்காலி, இவனுக்கு என்ன இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்குது, விளையாட்டு திடல் இருக்குது. இவனுக்கு இருக்கிற வசதி அங்கே இருக்கா? சிற்றூரில் இருக்கா? கோயம்புத்தூரில் இருக்கிறது அங்கே ஊரில் ஒரு கவுண்டம்பாளையத்தில் அங்கே இருக்குமா? ஒரு ஊரில் இருக்குமா? சொல்லுங்கள். ஒரு சிற்றூரில், ஈரோட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குமா தம்பி? அப்புறம் சமச்சீர் பாடத்திட்டம், சமச்சீர் கல்வி முறையா? நீங்கள் சிற்றூர்களில் எல்லாம் மூன்றாந்தர ஆசிரியர்களை தான் பணி நியமனம் செய்கிறீங்க. முதல் தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்தில் நீங்கள் பணி அமர்த்திடுறீங்க. பிறகு அதுவும் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் அவங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் போயிடுறாங்க. ஏன்னா அங்கே ஊதியம் கூட, வசதிகள் கூட எல்லாம். அப்புறம் இந்த கல்வி முறையில் அதிகபட்ச கனவு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, என்ன சொல்கிறது, ரஷ்யா, ஜெர்மன், ஃப்ரான்ஸு, ஐரோப்பிய நாடுகள் போய் பணி செய்கிறதா? வேறு ஏதாவது இருக்கா? இந்த நாட்டின் கல்வியில் ஒரு மாணவனுடைய கனவு, என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவனுடைய கனவு, அமெரிக்க கனவு, ஆஸ்திரேலிய கனவு, பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து கனவு, ஜப்பான் கனவு, ரஷ்ய கனவு இருக்கே ஒழிய இந்த நாட்டில்